அப்படி சமவெளியா மாறிட்டு ஆமா செம்மையா இருக்கு தம்பி போற வழியே வாங்க வாங்க அதுக்கு வந்துட்டான் ஒருத்தர் தான் போறாப்புல கோவத்தை வந்து போயிட்டான் இவன் என்னடா இவ்வளவு இதான் போறேன் அதுல போயிட்டு அப்படி இப்படி படக்கு படக்கு போவாங்க நல்லா இருக்கு ரைடு. ஆனா என்ன மட்டும் ஓட்ட விடாதீங்க, விட்டுறாதீங்க. அம்மா அம்மா கார் டயரை பஞ்சர் வைக்கிறேன். கடைசியில் அம்மா தான் ஓட்டுறேன். இதுதான் நெல் மட்டும் அடிக்கிறான். ஜீப்ல போறதெல்லாம் நம்ம கார்ல போச்சுட்டு நடந்து போல ஹலோ மக்களே, வணக்கம். இதோ உங்கள் சூப்பர் ஸ்டார் ரித்திகேன். ரித்திகாட்டு. இதோ உங்கள் மார்னிங் ஸ்டார் சித்தார்த். இதா உலக புகழ்பெற்ற அழகி ரித்தன்யா. இன்னொரு பேர் அழகி சாகித்யா ஓடு தடா சென்று கொண்டிருக்கிறோம். ஆமாப்பா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பட்டர்ஃப்ளைன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நிக்குதானா? கொஞ்சம் பார்த்து, குரங்கெல்லாம் இருக்கு.
ஆக்சுவலாக இப்போ தான் பார்க்கிங்லேருந்து உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். தடா நிறைய பேர் தடா போஸ்ட் போட்டிருப்பாங்க, நாங்களும் போடுறோம், வேறு வழி இல்லை, பார்த்தாகும். பாருங்கள், உள்ளே எதுவும் பிளாஸ்டிக் பொருள் எதுவும் கொண்டு போகக்கூடாது, வெளியே செக் பண்ணிடுவாங்க. வெளியே வந்து ஒரு காருக்கு 300 ரூபா வாங்குறாங்க, பெர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ் வாங்குறாங்க. பார்க்கிங் ஏரியாவிலேருந்து உள்ளே வர்ற இடம் நல்லா நல்லா இருக்குது. உள்ளே வர்றது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குரங்கன் நிறைய பார்த்துருப்பீங்க. இது ஒரு குட்டி குரங்கன். என்ன டேட் இன்னைக்கு? ஆகஸ்ட் 2nd. This is my family. With அப்புறம் போயிடலாம். இங்க பாருங்க, எவ்வளவு குட்டி குஞ்சான்ஸ் வராங்க பாருங்க, நிறைய குட்டி குஞ்சான்ஸ். ஹாய் குட்டி குஞ்சான்ஸ், ஹாய் குட்டி குஞ்சான்ஸ், ஹாய் பெரிய குஞ்சான். வணக்கம் தலைவரே, வணக்கம் தலைவரே, வணக்கம். ஃபேமிலியாக போகிறீங்க. ஹாய், ஹேய், ஹாய் சொல்லு. வணக்கம். ஏய், வணக்கம். வாவ், தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பிரதர். ப்ரோ நெட் இருக்கான்னு பாருங்க ப்ரோ. ப்ரோ ஜாமர் வச்சு எடுத்துட்டாங்களா, நெட் எதுவும் இல்லாம மாதிரி. ஓகே, way to waterfalls. இதுதான் இந்த ஏரியாவோட கம்ப்ளீட் மேப்பு, எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இதுதான் ஜாக் ஃப்ரூட் பூலாம் பார்த்தீங்களா, ஒரு சிறுத்தை குட்டி நாக்க நீட்டுற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு திக் ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிலாம் சொல்ல, இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, அவ்வளோதான். நல்லா இருக்கு. தண்ணி ஒன்றும் பெருசா போல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நாறுது, கொஞ்சம் இல்ல நிறையவே நாறுது. இங்க பாத்தீங்களா, நான் என்ன பண்ண என்ன காத்துட்டு காத்து எங்க போறீங்க? டேய் இப்போ இருக்கிறாங்க அந்த ஆட்கள் போறாங்க. வாங்க, இத அப்படியே எடுத்துட்டே வாங்க. பாத்து போங்க, ரெண்டு பேரும் தள்ளி ஒரு கையை பிடிச்சுக்கோங்க. பாப்பா கையை பிடிச்சுக்கோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
கெட்ட வீச்சம் வீசுது. நாவல் மரம் நிறையா இருக்கு. Okay, somewhat better. It's a deforest. Hey, வாடா. இப்படி வாங்க ஜி. ஏன் ஜி? அம்மா டால்ஃபினா? எங்கடா டால்ஃபின்? சித்து இங்க பாரு. ஹாய் பாப்பா இங்க பாரு. ரித்திகே ஹேய். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் மொக்கையாக தான் போகும், ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் vlog. ஆஃப்டர் லாங் பேக். பின்னாடி என் குட்டி கொஞ்சம் மேலே ஏற முடியாம கால் வலிக்குது, செருப்பு வலிக்குதுன்றீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் கையில் கேமரா கொடுத்துட்டு தா என் பையன் கூப்பிட்றான். இது ஆமை ஓடுதா? ஏமா சூப்பரா பாப்பா இங்க பாருங்க. ஏய் சும்மா லைட்டா. கீழே போறேன். கீழே அவங்க அங்க போப்பேன். போலாம், ஆனா இப்படி கூட நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுவே முடியலை. ஜாக் ஃப்ரூட் ஃபுல்னு உள்ளே வச்சு சக்கை போட்டாங்க என் பசங்க எல்லாரும். முடியலை, இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுமா? காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. It's good. Oh my god. நல்ல வேலை ரொம்ப தூரம் நடக்க விடல. பார்க்கிங்லேருந்து நடக்க விடுறாங்க. இதுவுமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. நிறைய பட்டர்ஃப்ளை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அடர்ந்த காடு. வீடியோ முன்ன பின்ன தான் இருக்கும், ஏன்னா இதான் என்னோட ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோ. தப்பாக நினச்சிடாதீங்க. ஐயோ பாரு, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆங்கிளையும் காட்டுறேன்.
சத்த உறிஞ்சிற மாதிரி இருக்கு. நம்ம பார்க்குற மாதிரிலாம் கேமராவில் வராது. இது ஒரு வியூவில் காட்டும். இது ஒரு டெஸ்டினேஷன். இதான் ஸ்விம்மிங் பூல். தண்ணி சாஞ்சிட்டு அதில் இறங்கலையா உள்ள? அதில் இறங்க வேண்டாம். நான் சாஞ்சி பேக் இருக்கேன். நீ அந்த ஏன் அந்த சைடு தான் போவோம். நீ ஹைட்டுக்கு இருக்கணும். ஒரு ஆளுக்கு கழுத்துக்கு இருக்கு. அப்படியா? கழுத்துக்கு இருக்கு. பிள்ளைல வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறது ஃபோட்டோ எடுக்கணும்னா இந்த ட்ரெஸ் போட்டு வந்து இப்படி மாற்ற போகிறோம். ஹாய், ட்ரிப் வரீங்களா? செம்மையாக இருக்குது ட்ரிப்பு. அப்படிலாம் இல்லை, அப்படிதான் நல்லா தான் சக்கா போட்டு குளிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்களா? ஹாய். தண்ணி இந்த கேப் ஊற்று வர மாதிரி வருது. ஸோ முன்னாடி சத்தை பிடிச்சிட்டாங்க. இல்லை சத்து இந்த பாருங்க. இவன் தான் என்னுடைய மூத்த பெரிய குஞ்சான். அடிச்சிட்டோன்னு சொல்லி திட்டிட்டு போகிறான் என்ன. இது ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி விளாக் தான், பர்சனல் விளாக் கிடையாது. ஏன்னா ஃபேமிலியோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், என் முண்டாடியை பாருங்கள், கையை வச்சுட்டு ஈன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கா. ஏய் பெரிய குஞ்சான், ஏய் குட்டி குஞ்சான். வாவ், எங்களோட ராக்கிங் ஸ்டார். யாய் ஃபோனில் பற்றாதரி. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஃபேமிலியோடு கிடந்து ஒரு செம ஆட்டம் போட்டோம். செம குளியல் முடியலை, நல்லா ஜாலியாக இருந்தது. இன்னும் மேலே ஏறி போய் ஃபால்ஸுக்கு போகணுமே. ஃபால்ஸுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். இங்கே பாருங்கள், இது ஒரு அடர்ந்த காடு, தடாவில் உள்ள காடு தான். நிறைய ஃபேமிலி போயிட்டுருக்கு. பாருங்க, இங்கே ஒரு பூல் இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. நான் பூல் இது அல்லி செட்டு பூல். அது என்ன அல்லி செட்டு பூல் தெரில. இந்த மகா ஓடிக்கிட்டு இருக்கா. பாப்பா திரும்ப. ஹாய் பாப்பா, கட்டு ஹாய் கட்டு. ஹாய். இங்கே பாருங்க, குரங்கு மண்டையன். எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? 2 किलोमीटर भैया. கேளு எத்தனை டைம் தான்
எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ? 2 किलोमीटर भैया. போகிற வரைக்கும் 2 किलोमीटर தான். எவ்வளோ தூரம் நான் நடந்துட்டு இருக்கோம்? 2 किलोमीटर. ஏடா தீரன் படத்தில் வர்ற மாதிரி 2 किलोमीटर 2 किलोमीटरன்னு சொல்லியே கூட்டு போறீங்களாடா? டேய் முடியலடா, முடியல. என்ன எத்தனை கிலோமீட்டரா? இன்னும் எத்தனை किलोमीटर भैया? 9 किलोमीटर भैया. अरे साला எத்தனை கிலோமீட்டர் भैया? 2 किलोमीटर 2 किलोमीटर 2 किलोमीटरன்னு சத்த உறிஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரம்டா? இதுல இருந்து தூரம் ஒன்று சொன்னாங்களே, கோயில் ஒன்று வரும். இப்போ ஒரு வழியா ஒரு கோயில் அடைஞ்சிருக்கோம், தெரியுதுங்களா? இந்தா என் பையன் தெரிலங்க, கோயில் அடைஞ்சிருக்கோம். Some people are coming. Yes. கவர் இது போடாமல் யூஸ் மீல போடுங்க. நாங்கள்லாம் ஃபேமிலியாக வந்திருக்க மாதிரி. இங்கே ஒருத்தர் பாருங்க, ஒரு குட்டி வண்டு, அது ஒரு ஃபேமிலியோட இங்கே உட்காந்துருக்கு. ஆனால் இது குசு வண்டு, குசு விட்டு போயிடும். வா, பெருசாக ஒன்றும் இல்லை தண்ணி. அடுத்து ஃபால்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். நிறைய பேர் கீழே செட்டில் ஆகிட்டாங்க, மேலே ஃபால்ஸுக்கு போகாமல். நாங்கள் ஃபால்ஸை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்துட்டுருக்கோம். உண்மையே பயணம் நல்லா தான் இருக்குது. ஏறுறதுக்கும் நல்லா க்ரீனிஸாக நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய குஞ்சா, ஓ மை காட், இட்ஸ் கியூட். வாவ், இது என்ன கொஞ்சம் வித்தியாசமான உயிரினமா இருக்கு. இதான் ஓந்தான் தான், ஓந்தான்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காப்ல தலைவர். ஏதோ பிளாஸ்டிக் வந்த மாதிரி ஓடிட்டாப்ல தலைவர். முதலோட தான் இருக்கு. பாரு, பின்னால இருந்து கால பக்கம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. வாவ், இது எங்களுக்கு பாதையே தெரியல, இருந்தாலும் நாங்கள் பாதை தெரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கோம். இது பாதை தெரியல, பாதை தெரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கோம். இது எந்த இடம்னே தெரில, எப்படி போகணுன்னு தெரில. ஏன்னா யார் கைடு எதுவும் கிடையாது, நாங்களாக தான் ஏதோ போயிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஏதோ எரிஞ்ச மாதிரி கிடந்தது. ஏய், நாங்கள் மனிதர்களை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்கு முன்னாங்க. அப்போது நாங்கள் கரெக்டான பாதையில் தான் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். we are on the right track. ஓ காட், ஒருவேளை திடீர்னு நாங்கள் பயந்துட்டோம், இதுக்கு மேலே வழி இல்லைன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய பாறைகள் இருக்குன்ட்டு. ஏம்மா, கொஞ்சம் அட்வென்ச்சர் பாதையாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள், பேசாமல் நம்மளும் பேர் கிரில்ஸ் கணக்காக மாறிட வேண்டியதான். இது ஒரு அடர்ந்த காடு. ஆனால் பரவாயில்ல, ஆந்திரா டூரிசம் இது இன்னும் பழமை மாறாமல் வச்சுருக்காங்க. ஆனால்
ஆனால் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். பிளாஸ்டிக் பொருட்கள் எதுவும் இங்கே போடாதீங்க காட்டுக்குள்ளே. அவங்க நிறைய அந்த இடத்துல யூஸ் மீ பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் போடுங்க. பாருங்க நல்லா இருக்கு. அம்மா உங்களுக்கு வீடியோ காட்டவா எனக்கு கீழே நடந்து வரவான்னு தெரில. பெரிய பெரிய பாறையாக இருக்கு. ஏதோ பிரிடேட்டர் படத்தில் வர்ற இடம் மாதிரி இருக்கு. ஏதோ வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேட்குது. ஒருவேளை ஏலியன் இன்வெஷனாக இருக்குமா தெரில. ரொம்ப மொக்க போடுறணும். ஆமாங்க, கொஞ்சம் மொக்க அதிகமாக போடுவேன். இங்கே பாருங்க, ஏதோ கீச் 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 சவுண்டு கேட்குது. ஏதாவது டைனோசர் எதுவும் இருக்குமா பாருங்க. ஏதோ வித்தியாசமான சவுண்டுகள்லாம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏம்மா பெரிய பெரிய பாறையாக தான் இருக்கு. யாரா அவன் உள்ள கிடந்து கத்தி கிடக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன 1001 டயலாக் சொல்றேன்னு கேட்குது. இங்கே பாருங்க, என் மக சிரிக்கிறா. சோழர்கள் வாழ்ந்த வாழணுன்னு பக்கத்தில் வந்துட்டோம். 2 கேர்ள்ஸ் இருந்தால் ஒரு பாட்டாவது ஆடலாம். ஏன் எதிர 2 பாப்பான்னு பாட்டுக்கு டான்ஸாவது ஆடலாம். ஏம்மா டேய் எங்கடா போயிட்டு இருக்க? என் பையன் அவன் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, 2 குட்டி குஞ்சான்ஸும் அது பாட்ட போகுதுங்க. அங்க ஒருத்தன் இருக்கான் பாருங்க, மலைக்குரங்கு மாதிரியே இருக்கானா? டேய் திரும்புடா. பாருங்க, பாத்தீங்களா மலைக்குரங்கு மாதிரி ஒருத்தன் நிக்கிறான் பாத்தீங்களா? பாப்பா இங்க பாருங்க. ஹாய். இத வரோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் போல இருக்கே. அநேகமா இது பெரிய விளாக்காவலும். இந்த சைனாக்காரங்களை பார்த்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓ மை காட், குட். பாருங்க, யாரோ அவங்களோட காதலை இங்கே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. மேலே நடந்து வர்றதுக்கு நாக்கு தள்ளுது. மெனக்கிட்டு கலரெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து கலர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இயற்கையை சேதப்படுத்தாதீங்க. காதல் உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த மாதிரிலாம் இயற்கையை சேதப்படுத்தாதீங்க. இவ்வளவு நேரம் அவ பாட்டுக்கு ஏறி போயிட்டு பாத்தியாப்போ? என்னவா பயமா இருக்காங்க. யாய் மை காட், இன்னைக்கு ஒரு அமேசிங்கான ட்ரெக்கிங் ஃபீல். போலாம் மோசமா இருப்பா. போற பாதையை பாருங்க. எங்க பார்த்தாலும் இவங்க தான். என் ஃபேமிலி. ஹாய் ஹாய் ஹாய்.
இது ஒரு ஃபேமிலி விளாக் தான். ஏமா அவளுக்கு செருப்பு, இந்த செருப்பு போட்டுக்கூட வேற ஏதாவது செருப்பு போட்டுருக்கா. பிள்ளை பிள்ளை நல்ல ஃபேஷன் ஷோக்கு போட்டு ஒரு மாதிரி செருப்பு போட்டு விட்டுருக்கா. பாருங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு காய்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக தடா ஃபால்ஸை பார்த்தோம். ஆனால் தண்ணி வரல. சும்மா ஒரு இடத்துல குட்டையில் தண்ணி வந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அதில் நானும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே குளிச்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுதான் உச்சி. நான் வேணா உங்களுக்கு உச்சியை காட்டுறேன். காட்டும். உங்களுக்கு எந்த அளவு தெரியும் தெரியல. பக்கத்து வரைக்கும் வந்துட்டோம். ஓரளவு தடா ஃபால்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இறங்கணும். இறங்குற விளாக் வேணால் கொஞ்சம் காமிக்கவா? இல்லை வேண்டான்னு நினைக்கிறேன். இதோட விளாக்ஸ் முடிச்சுக்கிடுவோம். பை. இன்னொரு விளாக்ஸில் கூடிய விரைவில் சந்திப்போம். பாய். செல்வா சரண்.